நாங்கள் 2009 கட்சியில் இணைஞ்சிலிருந்து அவர் அந்த 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 தொடக்க காலகட்டத்திலிருந்து அந்த கட்சி தொடக்கிறதுக்கு காரணமாக இருந்த முன்னோடி சக்திகளாக இருந்த சீமான் வருகைக்கு முன்பு சீமான் வாழ்த்துக்கள் திரைப்படத்தை எடுத்துன்னு இருக்கும்போதே நாங்கள் அரசியலில் இருக்கோம். நாங்கள் தமிழ் தேசிய அரசியலில் இருக்கோம். ஐயா நெடுமாறன் தலைமையில் இயங்குகிறோம், மணியரசன் தலைமையில் இருக்கும், பொயிலன் தலைமையில் இயங்குகிறோம், சுபா இளவரசன் தலைமையில் இயங்குகிறோம். பல்வேறு குழுக்களாக தமிழகத்தில் தமிழ் தேசிய கருத்துக்கள் அனைத்து மாவட்டங்களும் இருக்குது. வட்டார இயக்கங்கள் இருக்குது, சமுதாய இயக்கங்கள் இருக்குது. அனைத்துமே எங்கள் ரோல் மாடல், எங்களுக்கு முன்மாதிரி தலைவர் தமிழரசனையும் தலைவர் பிரபாகரனையும் முன்னெடுத்து இயக்கங்கள் இருக்குங்க. சீமான் வருகைக்கு பின்பு அது பெருந்திரளாக ஒன்று சேர்த்தோம். நாங்களாம் அப்பயே நாங்கள் புரட்சி தமிழர் இயக்கமாக இயங்கினோம். 2009க்கு முன்பு நாங்கள் புரட்சி தமிழர் இயக்கமாக இருந்தோம். சீமான் வருகையின் போது ஒரு கட்சியாக மாறணும், பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைக்கணும்னு முடிவு பண்ணி நாங்கள் சுபமுத்துக்குமார் படுகொலை செய்யப்பட்ட புதுக்கோட்டை சுபமுத்துக்குமார் தலைமையில் பெரிய ஒருங்கிணைப்பு கமிட்டி தமிழ்நாடு முழுக்க போய் பேசும்போது பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைது. அந்த ஒருங்கிணைப்பில் இணைஞ்ச அமைப்பு தான் நாங்கள் புரட்சி தமிழர் இயக்கம் தான். நாம் தமிழர் கட்சியில் போய் இணைஞ்சோம். இல்லைங்க, இப்போ பெண் நிர்வாகின்னு இல்லை, எல்லா நிர்வாகிகளுக்குமே மூத்த நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் கூட அதில் மரியாதை கிடையாதுங்க. இன்னும் மரியாதை இல்லைன்னா எந்த முடிவாக இருந்தாலும் நீ நடா கட்சி நடத்துகிற, நான் தானே தலைவன், நான் சொல்கிறதான நீ கேட்கணும், நீ இஷ்டப்பட்டா இல்லைன்னா போட வெளியே போடான்றாரு. அவர் என்ன அவர் வீட்டு ப்ராப்பர்ட்டி மாரி பேசுகிறார். கட்சின்றது வந்து எங்களை போன்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தமிழின உணர்வாளர்களாக உருவாக்கப்பட்ட கட்சி இது. இந்த கட்சியில் வந்து எங்களை ஒரே நாளில் நீ வெளியே போன்றதும் புறக்கணிக்கிறதுன்றதும் பிசுறுன்றதும் மசுறுன்றதும் கிரீஸ் டப்பான்றதும் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு அரசியலை சீமான் இன்னைக்கு விதைச்சுன்னு இருக்காரு. கூடிய விரைவில் அந்த கட்சியில் இன்னும் இருக்கிற நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் கட்டாயம் சீமானுக்கு எதிரான கருத்துக்களை முன்னெடுத்து வெளியே வருவாங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம். வந்தா இணைச்சிக்கு தயாராக இருக்கிறோம். அம்மா சகோதரி காளியம்மாவை நாங்கள் வரவேற்கிறோம். தாராளமா. ஆமாங்க ஐயா, நம்ம சகோதரி காளியம்மாளை வரவேற்கிறோம். அப்போ மதுரை வெற்றி குமரனை அழைக்கிறோம். வெற்றி குமரன் அதுக்கான ஒருங்கிணைப்பில் இருக்கிறதா சொல்கிறாருங்க. கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட மதுரை மண்டல பொறுப்பாளர் வெற்றி குமரன் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இந்த மாதிரி நீக்கப்பட்ட விலகி நிற்கிற தோழர்கள்லாம் ஒருங்கிணைச்சு நான் கட்சியை தொடங்க போகிறேன்னு கடந்த ஒரு மாதமாக இயங்கி நிற்கிற எங்கள்கிட்டலாம் பேசினாருங்க. நாங்கள் அதுதான் அவர் பேசின்னு இருக்காரு. நாங்கள் செயல்பாட்டுக்கு நடைமுறைக்கு வந்துட்டோம். இல்லை, வெற்றி குமரன் போன்றவங்க எங்கள் கூட வந்தாலும் இணைச்சிக்குவோம். அதே போல் இன்னும் பேர் தெரியாத நாம் தமிழர் கட்சியில் இயங்குகிற முன்னோடி தலைவர்கள் ஆகட்டும், தமிழ் தேசிய குழுக்களாக செயல்படுகின்ற பல்வேறு அமைப்புகள் ஆகட்டும், எங்கள் கட்சியில் இணைக்கிறதுக்கு நாங்கள் மனதார வரவேற்கிறோம். நம்மளுடைய தமிழ் குடிகளின் ஒற்றுமையை, தமிழ் தேசிய எழுச்சி, தமிழ் தேசிய அரசை அமைக்க முடியுன்றதை முழுசாக நம்புகிறோம். அதன்படி நாங்கள் வழி நடப்போம். சரியான சொன்னீங்க ஐயா. அது என்னன்னா இங்கே ஒரு அதுதான் இப்போ அதுக்காக தான் இந்த புரட்சி தமிழர் கட்சியை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். சீமான் நாம் தமிழர் கட்சியிலிருந்தோ சீமானிருந்தோ வெளியே போனால் ஏதோ ஒரு திராவிட கட்சியிலையோ இல்லை பாரதிய ஜனதா கட்சியிலையோ மாற்று கொள்கை சித்தாந்தம் கொண்ட கட்சியில் போய் சேர்ற ஒரு நிலைமையை தமிழகத்தில் உருவாக்கி வச்சுருக்காங்க. சீமான்கிட்ட இல்லைன்னா சீமான் பேசுறது மட்டும் தான் தமிழ் தேசியம். சீமானிட்டேருந்து வெளியே போயிட்டா அவங்க வந்து விலை போயிட்டாங்க, திராவிடத்துக்கு விலை போயிட்டாங்க, பாரதியத்துக்கு விலை போயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு சூழல் இங்கே இருக்குது. அதை மாற்றும் வகையில் தான் நாம் தமிழருக்கு மாற்றாக தான் எங்கள் கட்சி உருவாக்கியிருக்கோம். நாம் தமிழருடைய தலைமை சீமானை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களை ஏற்றுக்கிறோம். அந்த கொள்கையை முழுசாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதே கொள்கையை தான் நாங்களும் முன்னெடுக்கிறோம். எங்களுக்கு சீமான் மட்டும் தான் பிரச்சனை. சீமானுடைய ஒழுங்கினமான தலைமை, சுயநலமான தலைமை, சீமானுடைய அடாவடி போக்கு, இதுதான் நாங்கள் எதிர்க்கிறோம். சீமான் தலைமை இல்லாத நாம் தமிழர் கட்சியும் தான் நாங்கள் அதனோடய சேர்ந்து பயணிக்க தான் தயாராக இருக்கோம். வருங்காலங்கள்லையும் சீமான் தலைமை தான் நம்ம எதிர்க்கிறோங்க. அது 100க்கு 100 உண்மைங்க ஐயா. அதனால் நாங்கள் கூட இருந்தே பார்த்துருக்கோம். 2011 தேர்தலிலே வந்து நம்ம சின்னம்மா சசிகலா மூலயமா 13 கோடி ரூபாய் பணத்தை இவர் வாங்கினார். அதுக்கான ஊடகங்கள் அப்பயே செய்திகள்லாம் வந்தது. அந்த கட்சியில் இருந்த நிர்வாகிகளுக்கே அப்போ எல்லாம் வெளிப்படையாக அதெல்லாம் பேசினாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஒவ்வொரு தேர்தலையும் அவர் அந்த 2011 தேர்தல் இன்றைய வரை அனைத்து தேர்தல்கள்லையும் திராவிட கட்சி அவர் எதிர்க்கிறதா சொல்கிற திராவிட கட்சிகள்கிட்ட கைவிட்டு பெறுறாரு, பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட கைவிட்டு பெறாரு. அவர் பெரிய அளவில் இது ஒரு தமிழ் தேசிய அரசியலை ஒரு விற்பனை பொருளாக ஆக்கிட்டாருங்க. சுயநலத்துக்காக விற்பனை பொருளாக்கி பிளாக்மெயில் அரசியல் பண்ணுறாருங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் சீமான் பண்ணுறது பிளாக்மெயில் அரசியல். சுத்தமாக திராவிட கட்சிகளை நான் ஒழிச்சிடுவேன் பேசுறது, கேட்டால் நான் அங்காளின்றது பங்காளின்றது மாமான்றது மச்சான்றது மாற்றி பேசுறது பொய் பித்தலாட்டம். அவர் அரசியல் அந்த இத்தகைய அரசியல் வந்து கூடிய விரைவில் சீமானுடைய முகத்திரை மக்கள் மத்தியில் கீழ்த்தெறியப்படும். அன்றைக்கி சீமான்கிட்ட நம்பி ஏமாந்து இருக்கிற இளைஞர்கள் எங்களுடைய கட்சியில் அணிதிரள் வாங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம்.
ஆமாங்க ஐயா, அது எங்களுடைய கட்சி மஞ்சளும் பச்சையும் நிறமும் வச்சிருக்கோம். மஞ்சள் மாண்பையும் பாரம்பரியத்தையும் குறிக்கிற வகையிலையும் பச்சை வந்து வளமையும் வளர்ச்சியும் குறிக்கிற வகையிலையும் வடிவமைச்சிருக்கோம். அதில் வந்து ஜல்லிக்கட்டு காளை அடக்கிற மாதிரியான ஒரு இளைஞர் அடக்கிற மாதிரியான ஒரு உருவத்தை பொறிச்சிருக்கோம். ஏன்னா குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா கடந்த 2000 ஆண்டுகளாக தமிழகத்தில் தமிழர் பிரச்சனைகள், தமிழருக்கான எந்த ஒரு போராட்டங்களையும் நம்ம வென்றதே கிடையாதுங்க. நம்மளை அழிச்சு ஒழிச்சு காலி பண்ணிடுறாங்க. எந்த ஒரு தொழிலையும் நம்ம வென்றது சரித்திரமே இல்லை. அதனுடைய முதல்லையா உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு வெற்றி பெற்ற ஒரு சம்பவம்னா அது ஜல்லிக்கட்டு நிகழ்வு தான். அந்த ஜல்லிக்கட்டை குறிக்கும் வகையிலையும் நம்மளுடைய பாரம்பரியத்தை விளக்கும் வகையிலும் தான் கொடியில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு இதுவை நம்ம இது பண்ணியிருக்கோங்க ஐயா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.